கேட்கறதெல்லாம் நடக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீங்க எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எப்போ அவருடைய கரம் நம்ம மேல இருக்கும்போது அது விசுவாசிக்கிறீங்க. உங்க மேல என் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. Hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். சொல்றீங்களா? Hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெஹெமியானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர்னா தபோரானா என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். ஹல்லேலூயா. நெகேமியா என்னவா இருந்தாருன்னா பான பாத்திரக்காரரா இருந்தார். அப்படின்னா ராஜாவுக்கு ஏதாவது கொடுக்கும்போது அதுல ஏதாவது விஷம் இருக்குதான்னு செக் பண்றதுக்கு ஒரு மனுஷன். அப்படின்னா என்னைக்கு வேணா சாகலாம், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தார். ஆனா அவர் கேட்டப்ப ராஜா செஞ்சாருன்னா, நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள், நீங்க கேட்கிறப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியணும், என் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. Hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். Hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெஹெமியானா என் மேல கர்த்தர் கைதட்டி சொல்லுவா. எஸ்தர்னா தபோரானா என் மேல கர்த்தர் விசுவாசத்தோடு சொல்லுவோம். எஸ்ரானா நெஹெமியானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர்னா நெஹெமியானா என் மேல கர்த்தர் கரம். நடத்தும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். நடத்தும் கரம், வழி நடத்தும் கரம், விலகாத கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். சலித்தாவும் என்று சொல்லி பறித்தவள எழுப்பின கரம். சலித்தாவும் என்று சொல்லி பறித்தவள எழுப்பின கரம். நிமிரக்கூடா கூடிய என்று நிமிர செய்த நேசக்கரம். நிமிரக்கூடா கூடிய என்று நிமிர செய்த நேசக்கரம். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெஹெமியானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர்னா தபோரானா என் மேல கர்த்தர் கரம். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எஸ்ரானா
ஆண்டவர் சொன்னார், இவன் 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கிறார், இவன் நிமிர வேண்டும் சொல்லி நிமிர பண்ணின தேவன். இதுவரைக்கும் உங்க தலை எத்தனை இடத்துல குனிந்திருந்ததோ, ஒருவேளை வியாதியினால குனிந்திருக்கலாம், கஷ்டத்தினால குனிந்திருக்கலாம், கடனால குனிந்திருக்கலாம், மனித நிந்தனைகளால குனிந்திருக்கலாம். ஆனா உங்களை நிமிர செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை வருடம் குனிந்திருந்தாலும் அதை ஒரே நாளில் நிமிர செய்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். நம்புறவங்க எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று சொல்லுவோமா? அன்றைக்கு நிமிரக்கூடாத கூனியை, 18 வருஷமாய் குனிந்திருந்த கூனியை நிமிர செய்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எங்க கூட இருக்கிறீர். இரண்டும் மத்தியில இருக்கிறீர். உங்களுடைய கரத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிறீர். உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீர் அவாசர வரிகளை நீர் பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுகிற தெய்வம், எங்களை வற்றாத நதியாய் மாறப்படுகிற தெய்வம். இந்த நாளினுடைய திருமை எங்கள் ஊற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி என்று சொல்லி நல்ல கையை தட்டி வாயில கலந்து சொல்லுவோமா? கோரமாக என்னை தலைமுடிய பண்ணுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் எல்லா கட்டுகளிலும் என்னை விடுதலையாக்குகிற தேவனுடைய கரம் எங்கள் தலையின் மேல் அமருகிறபடினால், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தலையின் மேல் அமருகிறபடினால் உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எந்த சூழ்நிலைகளை தலைமுடிய வைத்ததோ இந்த நேரத்தில் தானே அவருடைய கரங்கள் சிரசின் மேல் அமருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி, பொருளாதாரத்திலே முன்னேற முடியாதபடி, சரீர சுகத்திலே முன்னேற முடியாதபடி, ஆரோக்கியத்தில் முன்னேற முடியாதபடி, சமாதானத்தில் முன்னேற முடியாதபடி கட்டி வைத்த எல்லா கட்டிகளுக்கு மேலாய் தேவ கரம் சொல்லி மறித்தவள எழுப்பின கரம், என்று சொல்லி மறித்தவள எழுப்பின கரம், நிமிரக்கூடா கூடிய நிமிர செய்த நேசக்கரம், நிமிரக்கூடா கூடிய நிமிர செய்த நேசக்கரம். அந்த கடல் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ளே, அந்த கடல் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ளே. எஸ்ரானா நெஹெமியானா என் மேல கர்த்தர்க்க, எஸ்தர்னா தெபோரானா என் மேல கர்த்தர்க்க, எஸ்ரானா நெஹெமியானா என் மேல கர்த்தர்க்கரா, எஸ்தர்னா தெபோரானா என் மேல கர்த்தர்க்கரா என் மேல சொல்றவங்க நல்லா கையை தட்டி சொல்லி, என் மேல கர்த்தருடைய கரம், என் மேல கர்த்தருடைய கரம், தெய்வீக தாயாரை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கரம், ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கரம். நீங்க யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அவங்க மேல தேவனுடைய அற்புதத்தின் வல்லமை வெளிப்படும்படியான தெய்வீக அற்புதத்தின் கரம் உங்க தலை மேல இருக்கிறது. விசுவாசிகள் உங்க கை தட்டி சொல்லுங்கப்பா, உங்க கைய மேல இருக்குதுப்பா, உங்க கைய மேல இருக்குதுப்பா. அதை மாநிலர் யாவரும் காண்பார்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார்கள். ஓ ஜாதிகள் சொல்லும்படியாய், ஓ சொந்தங்கள் சொல்லும்படியாய், ஊர் ஜனங்கள் சொல்லும்படியாய் உங்க கரைய மேல இருந்து வெளிப்படட்டப்பா, வெளிப்படட்டப்பா. கேட்கிற எவரும் என்று வருகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நடத்தும் கரம், காக்கும் கரம், தேற்றும் கரம், விலகாத கரம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் சுகமாகவும். தழும்பு காயத்தால் வரும். அந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம்
காயப்படுத்துறவங்க மேல எது நம்ம காயப்படுத்துச்சோ அதற்கு மேல ஒரு வெறுப்பு தான் வரும். ஆனா இயேசு சரீரத்தில் ஒரு தழும்பு இருக்குது. அந்த தழும்பு அவர் பார்க்கிற போதெல்லாம் உங்களை அவர் சுகமாக்குகிறார், நம்மை அவர் சுகமாக்குகிறார். அவரை அடித்தவர்களை அவர் சபிக்கவில்லை, அவரை அடித்தவர்களை அவர் வெறுக்கவில்லை. ஆனால் அந்த தழும்பினாலே சுகமாக்குகிற நல்ல தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையால் சுகமானோ, தழும்புகளால் சுகமானோ, உங்க தயவினால் சுகமானோ, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய். யாரா சுகவீனமானவர்கள் இருக்காங்கன்னா அவங்களை சுகப்படுத்துகிற ஆண்டவர் இந்த இடத்துல சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை விடவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, இன்றைக்கு நீ சுகமாக்க நல்ல தெய்வமாய் இருக்கிறபடினால், எந்த வியாதியாய் இருந்தாலும் நீ சுகமாக்க நல்லவராய் இருக்கிறபடினால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையால் சுகமானோ, வார்த்தையால் சுகமானோ, தழும்புகளால் சுகமானோ, உங்க தயவினால் சுகமா. கடைசியா இயேசையா சொல்லுமா, இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, இயேசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, வல்லமையால் சுகமானோ, தயவினால் சுகமானோ, தழும்புகளால் சுகமானோ. எல்லாரும் காணிக்கை செலுத்துவோம். நான் ஒரே ஒரு சரணத்தை பாடுறேன், காணிக்கை செலுத்தி அடுத்து தேவனோடு நடக்கும்படியான கிரிகளுக்கு நாம் ஒருமனப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி திறமைப்படுத்தும். தேவ சமூகம் கூடிய மத்தியில் இருக்கிறது. கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து,
பாஸ்டர் சைமனை அவர்கள் வந்து இந்த காணிக்கைக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே நன்றி. கூடியில் ஆண்டவரே கூடியிருக்கிறீர்கள். கொடான கொடை ஸ்தோத்திரம். கொடுத்து கொண்டிருக்கிற ஊழியத்தை காண்கிற ஒவ்வொருவரையும் நன்றி இந்த வேலையிலும் கொடுத்த நல்ல உள்ளங்களை ஆண்டவரே பல மடங்கு ஆசீர்வதித்து பெருக செய்கிறேன். அதிசயங்களை காண செய்வேன். அற்புதங்களை காண செய்வேன். ஆண்டவரே ஒரு நிறைவை காண செய்கிறார். நீ பெரியவர், பெரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே செய்ய போவதற்காக நான் முன்கூட்டியே நன்றி சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க போவதற்காக நான் முன்கூட்டியே நன்றி சொல்கிறேன். நல்ல ஆலோசனைகளை கொடுக்க போவதற்காக முன்கூட்டியே நன்றி சொல்கிறேன். படிப்படிகளை கொடுக்க போவதற்காக முன்கூட்டியே நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே நல்ல பாதுகாப்பை வழிமுறையாயிருந்து அவருடைய ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் சபைகள் நல்லதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. செய்திக்கு முன்பதாக சிஸ்டர் எங்கள் மாமியாரை பற்றி எங்கள் தாயாரை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்கன்னாங்க. அதனால் 2 வார்த்தை சொல்லும்படியாக நான் இங்கே இருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. தேவன் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சிவகுமார் அவருடைய தாயாரை பற்றி நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர்கள் ஒரு நல்ல தாய், ரொம்ப கடுமையா ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. கண்டிஷனா இருப்பாங்க. எந்த பாஸ்டரும் என் மேல கை வைக்க கூடாது. எந்த பாஸ்டரும் எனக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. ராஜையா மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். அப்படி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதனாலதான் ஒழுக்கமாய் தேவன் அருமையான சிவகுமார் ஐயாவை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அவருக்கு ஏற்ற நல்ல மனைவியை பாஸ்டர் சீலா எவனேசியை கர்த்தர் கொடுத்தார். இந்த இடத்துல இந்த இந்த சபையை கட்டும்படியாக ஆலோசனை சொல்லும்படியாக தேவன் உதவி செய்தார். இந்த ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக தேவன் இங்கே இணைத்தார். நன்றாய் கவனியுங்கள். 2 வசனத்தை சொல்லி போகிறேன். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தை கவனிக்கவும். 7ஆம் வசனத்தை வாசிக்கவும். அதிலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ ஆயத்தப்பட வேண்டும். நீ ஆயத்தப்பட வேண்டும். நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு காவலாளியா இருக்க வேண்டும். நீ ஆயத்தப்பட வேண்டும். ஊழியம் செய்யும்படியாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். இதே மாதிரி ஒரு சபையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்போ அவங்களுக்கு காவலாளியா இருக்கும். எப்படி காவலாளியா இருக்கணும்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் போது அதுல இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் உடனடியா இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க. கடைசி நாட்கள் வந்து விட்டது. அவசான நாட்கள் வந்து விட்டது. இது கொடிய காலமாய் இருக்கிறது. இது ஒரு വലിയ தலைமை. தற்பிரியராய் இருப்பார்கள். சத்பிரவர்த்தி
செய்த தனக்கு மட்டும்தான் யோசிப்பாங்க. நம்மளுக்கு பறந்து நான் மட்டும் சாப்பிட்டா போதும்னு நினைப்பாங்க. நம்மளும் பறந்து செய்த வேற யாரும் எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு நினைப்பாங்க. மற்றவர் எங்கே போயாலும் மனித விஷமிக்க அவசியம் இல்லை. யார் மேலேயும் அன்பு இருக்காது. ஆண்ட கூட சேகம் உண்டாகுது. ஆனா இந்த ஊழியத்தில் அது சமூகத்தில் பற்றி எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய தேவனுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கின்ற தேவன் ஊழியக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஊழியக்காரருக்கு ஆகாரம் கொடுக்கின்ற கர்த்தர் நாம் தேவனுக்குள்ள போஷிக்கப்படுவது போல மற்றவர்களும் போஷிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நம்மளே சிரேஷ்டப்படுத்துற மாதிரி மட்டும் சிரேஷ்டப்படுத்த வேண்டும். அடுத்து வாசிங்க. அடுத்தது வாசிக்க பணத்துக்கு மேலதான் நோக்கமா இருப்பாங்க. பணத்திலான மனுஷன் நோக்கமாയിട്ടുള്ളത് பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருப்பாங்க. பணത്തിന്റെ പുറകെ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ஆனா அப்படி ஓடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். അങ്ങനെ ഓടില്ലെന്ന് ആണ്ടവർ പറയുന്നു. தேவனுடைய காரியத்துக்கு வேதத்தை தியானிக்க வேண்டும். അതിന് പറയുന്ന പോലെ ദേവനെ ധ്യാനിച്ചുകൊണ്ടിരിക്കണം. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ദേവന്റെ സമൂഹത്തിൽ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കണം. இன்றைக்கு 3 மணி நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். നിങ്ങൾ 3 മണി നേരത്തെ കർത്തരെ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കണം. இன்னைக்கு ஒரு தசம பாகத்தை கர்த்தர் கொடுக்கணும். ദശമഭാഗത്തെ നമ്മൾ കർത്തരെ ஒரு കൊടുക്കണം. மணி 3 மணி நேரம் தேவனுடைய தசம பாக நேரம். ഇപ്പൊ 3 മണി നേരം നമ്മൾ കർത്താവിന്റെ ദശമഭാഗം നമ്മൾ அதுக்காக വായിക്കണം. தான் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கோம். അതാണ് കർത്താവിന്റെ ഭാഗത്ത് நீதியின்படி நடக்கணும். നീതിയും പരിണാമം. சுயமா ஓடக்கூடியாது. ഇപ്പൊ സ്വയമ ഓടக்கூடாது. எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யணும். ഏതാണ് ചെയ്താലും കർത്തർക്ക് വേണ്ടി ചെയ്യുക. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. കർത്തർ നമ്മളെ നടത്തുവാർ. தொடர்ந்து பார்க்கும்போது നമ്മൾ തുറന്നു നോക്കുമ്പോൾ வீம்பா இருப்பாங்க. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்வாங்க. നമ്മൾ പറഞ്ഞാൽ അവരൊന്ന് പറയുന്നു. அப்படி வீம்புக்காரர்களை நாம் பின்பற்ற கூடாது. അങ്ങനെ പറയുന്നവരെ നമ്മൾ ഒരു തലയോടെ പുറകെ പോകരുത്. அடுத்து வாசிக்கும்போது അടുത്ത് വായിക്കുമ്പോൾ ரொம்ப அகந்தியா நடப்பாங்க. ரொம்ப അഹങ്കാരമായി നടക്കും. அவங்களிடத்துல தேவனுடைய சுபாவம் இருக்கவே இருக்காது. അവരുടെ കൂട്ടത്തിൽ ദൈവന്റെ സ്വഭാവം ഒട്ടുമില്ല. அகங்காரமா பேசுவாங்க. അവരെ അഹങ്കാരമായി സംസാരിക്കുന്നു. மற்றவங்களை மதிக்கவே மாட்டாங்க. മറ്റുള്ളവർക്ക് മര്യാദ കൊടുക്കത്തില്ല. அடுத்து வாசிங்க. അടുത്തത് വായിക്കാം. தூசிப்பாங்க. അവര് അർത്ഥങ്ങളെ പറയുവാൻ ஒருவரை பத்தி இன்னொருத்தர் தப்பு தப்பா சொல்லுவாங்க. ഒരുത്തരുടെ പോയി പറഞ്ഞ് തെറ്റായിട്ട് പറഞ്ഞാൽ அப்படி நான் சொல்லக்கூடாது. അതെല്ലാം പറയാൻ പറ്റില്ല. கெட்ட பேர் உண்டு பண்ணக்கூடாது. അതങ്ങനെ ചെയ്യാൻ പറ്റില്ല. அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீங்க உங்களை பாதுகாக்கணும். അത് നല്ല കാര്യങ്ങൾ നമ്മൾ സത്യയോട് சபையை பாதுகாக்கணும். സമയം നമ്മൾ പാതുകാക്കണം. தொடர்ந்து வாசிக்கும் போது അടുത്ത് വായിക്കുമ്പോൾ பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. അത് തായ്നായിട്ട് അത് അടങ്ങിയിരിക്കത്തില്ല. நம்ம சிவகுமார் பெஞ்சமின் ஐயா அவர்கள் சிவகுமார் பெஞ்சமின் ஐயா அவர்கள் சிவகுமார் பெஞ்சமின் ஐயா அவர்கள் அவர்களுடைய தாயை கடைசி வரைக்கும் பாதுகாத்தார். അവരുടെ തായെ അവർ അവസാനം വരേക്കും കാത്തുകൊടുത്തു. கடைசி வரைக்கும் அவங்களே போஷித்தாங்க. അവസാനം വരേക്കും അവരെ ദൈവം ആശ്രവദിച്ചു. என்ன கடமை உண்டோ அதை அப்படியே செய்தாங்க. എന്താ കടമയുണ്ടെങ്കിലും അങ്ങനെ ചെയ്താൽ வேற யாரும் செய்ய மாட்டாங்க. അങ്ങനെ ആരും ചെയ്യുന്നില്ല. ஆனா அவரு தாய் தகப்பனை மதிக்கிறவராயிருந்தார். ஆனால் അവർ തായെ സ്നേഹമുള്ളതാണ് നടത്തുന്നത്. மதிக்காதவர்களைப் போல இருக்கிற காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. മര്യാദയില്ലാത്ത കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. தொடர்ந்து கடகடன்னு வாசிக்க நம்ம முடிச்சிடலாம். நன்றிங்கிற வார்த்தையே சிலருக்கு தெரியாது. നന്ദിയുള്ള വാർത്ത ചിലർക്ക് അറിയത്തില്ല. தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. താങ്ക്സ് പറയുന്നില്ല. நன்றியா இருக்க மாட்டாங்க. നന്ദിയായിട്ട് കാണത്തില്ല. ஒன்லி இன்கமிங் மட்டும்தான். ഒത്തിരിയും നമുക്ക് വരണമെന്നുള്ളത് அவுட் கோயிங் கிடையாது. ഇല്ല. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ആർക്കും കൊടുക്കത്തില്ല. நன்றியே இருக்காது. നന്ദിയേ ഇല്ല. நன்றியே இருக்காது. നന്ദിയേ ഇരിക്കത്തില്ല. அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. അങ്ങനെയുള്ള സ്വഭാവം നമുക്ക് കാണാം. அதுல நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். അതിനെ നമ്മൾ പാതുകാക്കണം. தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்தமே இருக்காது. പരിശുദ്ധമേ കാണത്തില്ല. பரிசுத்தமாய் வாழ மாட்டாங்க. പരിശുദ്ധമായി വാഴത്തില്ല. ஒரே சண்டை போடுவாங்க. വളരെകൂടമായി വഴക്കുണ്ടാക്കും. ஒரே வாக்குவாதம் பண்ணுவாங்க. ഒരേ വാക്കുതർക്കങ്ങൾ ഉണ്ടാകും. நேரம் அது ரொம்ப வேதனை கொடுக்கிறதாக. അത് ഒത്തിരി വേദനയെ കൊടുക്കുന്ന കാര്യം. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. അത് നമുക്ക് കാണുന്നത്. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். കണ്ടവരത് നോക്കുന്നുണ്ട്. நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். നാം അതമ്മ കാത്തുകൊള്ളണം. வாசிங்க. വായിക്കാം. அன்பே இருக்காது. சுவாபத்தில் அன்பே பார்க்க முடியாது. സ്നേഹമേ കാണാൻ പറ്റത്തില്ല. தன்னுடைய வயிறு நிறைஞ்சா போதும். നമ്മുടെ വയറ് നിറഞ്ഞാൽ മതി. நம்ம വീട്ടുകാரர் சாப்பிட்டாரா? നമ്മുടെ വീട്ടുകാർക്ക് സാധിക്കില്ല. நம்ம பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா? പിള്ളേര് കഴിച്ചോ ഇല്ല. வந்தவங்க சாப்பிட்டாங்களா? വന്നവര് കഴിച്ചോ ഇല്ല. இதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ഇല്ല, അവർ യോജിക്കത്തില്ല. இப்படி சுவாப அன்பு இல்லாத ஒரு காரியம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ഇങ്ങനെ ഒരു കാര്യം, സ്നേഹമില്ലാത്ത ഒരു കാര്യം നമ്മൾ ചെയ്യാൻ தொடர்ந்து பாருங்க. നോക്കാം. இணங்க மாட்டாங்க. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க வேற ஒரு ரூட்ல போவாங்க. നമ്മളൊന്ന് പറഞ്ഞാൽ അവർ വേറൊരു വഴിയെ പോകും. அப்படி ஒற்றுமையை குலைக்கிற ஒரு மனதை குலைக்கிற சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. അങ്ങനെ ഒത്തൊരുമയായിട്ടില്ലാതെയുള്ള സ്വഭാവങ്ങൾ നമുക്ക് தொடர்ந்து வாசிங்க. அவதூறு பண்ணுகிறவர்களாக இயேசுவின் நாமத்தை அவதூறு பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். യേശുവിനെ ദുഷിക്കുന്ന വാർത്തകൾ
அப்படிப்பட்ட சுபாவத்துல நம்ம பாதுகாக்கணும். അങ്ങനെയുള്ള സ്വഭാവത്തെ നമ്മൾ ഒത്തിരി സൂക്ഷിക്കണം. தொடர்ந்து வாசிங்க. തുടർന്ന് വായിക്കാം. அவங்க ஆசை இச்சைகளை அடக்கி வாழ மாட்டாங்க. അവിടെ ഉള്ളിലെ ആശകളെ അടക്കി വെക്കണം. தன்னுடைய ஆசை மட்டும்தான் நிறைவேறணும். നമ്മുടെ ആശ മാത്രം നടണമെന്ന് மற்றவங்க വിചാരിക്കാതെ என்ன நினைச்சாலும் எப்படி போனாலும் கவலை இல்லை. മറ്റവർ എങ്ങനെ പോയാലും എനിക്ക് വിഷമമില്ല. இச்சை அடக்கம் தேவை. നിശ്ചയമായിട്ട് നമുക്ക് ആവശ്യമുണ്ട്. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நம்மை பாதுகாக்க வேண்டும். അങ്ങനെയുള്ള வாழ்വിനെ നമ്മൾ ഒത്തിരി പാതുകാക്കണം. தொடர்ந்து வாசிங்க. തുടർന്ന് വായിക്കാം. ரொம்ப கொடுமையா நடந்துக்கிடுவாங்க. ഒത്തിരി പുറമേട്ട് നടക്കുന്നവരെയും நல்லவர்கள் எல்லாம் பகையாளியா மாற்றிடுவாங்க. നല്ലവരെ നമ്മൾ സ്നേഹമില്ലാത്തവരായി മാറ്റുകയും அதாவது எல்லார்ட்டையும் பகை இருக்கும். എല്ലാവരുടെയും പണം அப்படிப்பட்ட பகையான வாழ்க்கையை நம்ம செய்யக்கூடாது. അങ്ങനെയുള്ള പകയുള്ളവരെ നമുക്ക് നോക്കാൻ പറ്റില്ല. பகைக்கிறவர்கள் பரலோகம் செல்ல முடியாது. അങ്ങനെ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പരലോകത്തിൽ பகை പോകാൻ நம்முடைய പറ്റില്ല. வாழ்க்கையில காணப்படக்கூடாது. അങ്ങനെ പക നമ്മുടെ வாழ்க்கைയിലേക്ക് பகையோடு நாம் திருவிழந்து எடுக்கக்கூடாது. പകയോട് നമ്മുടെ ദൈവത്തിന് അടുക്കാൻ தொடர்ந்து പറ്റുന്നില്ല. பார்க்கும்போது തുടർന്ന് നോക്കുമ്പോൾ துரோகிகளாய் இருப்பார்கள். രോഗികളായിട്ടാണ് കാണുന്നത്. ஆ, துணிகரமாய் இருப்பார்கள். തുണികരമായിട്ടാണ് അവർക്കും தாழ்மை இருக்காது. ആത്മ കാണത്തില്ല. துணிஞ்சு ஒரு பாவத்தை தீமையை செய்வாங்க. അവർ കണ്ടിട്ട് ഒരു കാര്യത്തെ അവർ ചെയ്യും. தொடர்ந்து பார்க்கும்போது இருமா பாருங்க, நம்ம என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. അവർ നമ്മൾ എന്തോ പറഞ്ഞാലും അവർ പേടിക്കത്തില്ല. கேட்கிறவங்களுக்கு சரியான உத்தரவு சொல்லணும். അവർ പറഞ്ഞ് നമ്മൾ ചോദിച്ചാൽ ശരിയായിട്ട് அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த பாதுகாப்பு நமக்கு தேவை. അവർക്ക് അൻപുള്ള ഒരു പാതുകാത്ത அவசரம். தேவனுக்கு பிரியரா இருக்காம ദൈവത്തിന് ഇഷ്ടമില്ലാതിരുന്നാൽ தன்னுடைய சுகத்துக்காக மாத்திரம் வாழ்க்கை நடத்துவாங்க. നമ്മുടെ സുഖങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രം ജീവിക്കുന്നത് இப்படிப்பட்ட சுவாபங்கள் நம்முடைய இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ഇങ്ങനെയുള്ള ജീവിതം നമുക്ക് വേണ്ടാണ് പറയുന്നത്. தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதாக அவங்க வேஷம் தரிச்சிருவாங்க. നമ്മളെ ക്രിസ്തുവൻകൾ എന്ന് നമ്മൾ പറയാനായിട്ട് നമ്മൾ கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்க மாட்டார். ക്രിസ്തുവൻ നമ്മുടെ കാണത്തില്ല. ஒன்று பாருங்க. തുടർന്ന് നോക്കാം. சரி, பாருங்க, இப்படிப்பட்டவர்களிடத்துல தேவன் இருக்க மாட்டார். நான் விலகிட்டேன்னு சொல்றேன். ഇങ്ങനെയുള്ള കാര്യത്തിൽ അവർക്ക് ദൈവം ഇരിക്കത്തില്ല. ദൈവം മാറില്ലെന്ന് പറയുന്നു. இவர்களை விட்டு நான் விலகிட்டேன். ഇവരെ വിട്ട് ഞാൻ മാറുന്നു. என் பிள்ளையே, என் பிள்ளையே, என் ஊழியக்காரரே, എന്റെ ഊഴിയക്കാരനെ, என் கனமே, എന്റെ ജനമേ, இப்படிப்பட்ட சுவாபம் இருக்கிறவர்களை விட்டு நீங்கள் விலகி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ഇങ്ങനെയുള്ള ജനങ്ങളെ വിട്ട് നിങ്ങൾ സ്വഭാവമായി നിങ്ങൾ കാത്തുകൊള്ളൂ. நீ அவர்களுக்கு காவலாளியா இருக்க வேண்டும். ഇനി അവർക്ക് കാവലായിട്ട് നിൽക്കണം. இப்படிப்பட்ட விதத்துல நம்ம காவல் செய்ய வேண்டும். ഇങ്ങനെയുള്ള ആളുകളെ വേണം നമ്മൾ കാവൽ சபையின் ചെയ്യാൻ. குடும்பத்தையும் காவல் பண்ண வேண்டும். സഭയെയും കുടുംബത്തെയും നമ്മൾ കാവൽ ചെയ്യണം. ஆண்டவர் சொன்னதை நாம் நிறைவேற்றுவோம். ആണ്ടവന്റെ കാര്യം നമ്മൾ നിറവേറ്റുന്നു. கர்த்தர் நம்மை കർത്താവ് ஆசீர்வதிப்பாராக. നമ്മളെ ആശീർവദിപ്പാരാக. கர்த்தருக்கு மகிமை. കർത്താവ് அடுத்து நாம் கவனிக்கணும். நம்ம தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஐயா அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே சோத்திரம் ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அதில் ஐயா பேசுகிறாங்க. ஆனால் இங்கே நம்ம கொஞ்சம் பேர் தான். ஆனாலும் தேவன் நடத்துவாராங்க. ஐயா இன்னைக்கு காலையில் 8 லட்சம் பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. ஐயா பேசினாங்க. சரணா வேல் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய நேஷனல் செக்ரட்டரியாக இருக்கிற ஸ்தோத்ராம் அருமையான சுவிசேஷகர் டாக்டர் அருமையான நம்முடைய மங்களராஜ் தேவி செல்லம்மையா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. முறைமையின்படி நாம் அவர்களை கணம் பண்ணி நேரத்தில் செய்தி அளிக்க அன்போடு அழைப்போம். எல்லாரும் கரங்களை கட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவமரியே வாங்க. நீங்க தான் சாமி. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அதுல ஒரு தேவ மனுஷனை இந்த மாட்டு நாளிலே கொண்டு வந்தார். ஆமென். தேவன் நம்மோடு பேசுவார். Praise the Lord, praise the Lord. நீதியின் சால்வை கனம் பண்ணுகிற தேவனுடைய சால்வை.
அல்லேலூயா. ஹalleluya. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் இந்த நாள்ல கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். ஆமென். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். கர்த்தருடைய மன விருப்பத்தை அறிந்து முன்கூட்டியே அதை நடத்திட்டேன். சிவகுமாரையா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தார். சிவகுமாரையா கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைக்கணும்னு நினைச்சேன். அது ஐயா வந்து கரெக்டாக முன்னாடி உட்காந்துட்டார். ஐயா இருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல சபை கட்டுவதற்கு முன்பாக இல்லையா, அதுக்கு முன்னாடியே ராஜாயெல்லாம் வந்து இந்த இடத்த கிளீன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ரொம்ப முள்ளுக்கு இடம் இருந்த போல அந்த ராஜாயா வந்து இந்த இடத்துல ஒதுக்கி நல்லா கிளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சிஸ்டர் ஷீலா எபினேசி என்னுடைய மாஸ்டர் திராட்சை பழத்தோட்ட ஊழியம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜெய கிருஷ்ணபராஜயா அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் 4வது சனிக்கிழமையில அந்த கூட்டத்துக்கு அவர்கள் தவறாமல் வருவார்கள். அந்த கூட்டத்தில் வரும்போது ஒரு தடவை ஊழியக்காரர் அவர் இந்த இடத்துல நீங்க வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க. அப்படியாக நாங்கள் ஒரு தடவை இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ வரதை எப்படி பண்ணோம்னா ஒரு கல்லு தாண்டிக்கிட்டு அப்படி தாண்டி தான் இந்த இடத்துல வந்து நாங்க ஜெபிச்சோம். அப்படியாக இருந்த இடத்துல கர்த்தர் ஒரு மகிமையாக ஒரு தேவாலயத்தை கட்டும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை கருத்தை திடப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தோம். உங்களுடைய மனதின் விருப்பங்களை வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாகவே நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக பதில் அளிக்கிற தேவன். இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு அவர்களை இந்த ஆலயத்தை கட்டும்படியாக கிருபை செய்திருக்கிறார். நான் ஒவ்வொரு ஆசிரமாவை பார்க்கும்போது நான் கேட்கிற கேள்வி, சண்டே மார்னிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? சண்டே மார்னிங் சர்ச்சை ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு எனக்கு பதில் கிடைக்கல. கூடிய சீக்கிரத்தில் கர்த்தர் அதற்கான வழிவாசல்களை திறப்பார் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. அதுக்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. அந்த இடத்துல என்னுடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆராதனை நடக்க வேண்டும். அவர்கள் இப்பொழுது புதன்கிழமையில கூடி ஜெபிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் ஈவினிங் ஜெபம் நடக்குது. சண்டே ஈவினிங்கும் ஜெபம் நடக்குது இல்லையா? காலையிலும் ஜெபம், சண்டே காலையிலும் ஜெபம் நடத்துறோம். அதுக்காக நம்ம நாம ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருவேளை வாஸ்தவமா வந்து இது முடியாது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திய ஒரு பாடலை நாம் பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே
கண்களை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்மாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில நீர் திட்டம் வைத்திருக்கிற காரியங்களை சத்ருவானோ தடை செய்ய நினைத்தாலும் எங்களுக்கு குறித்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நீர் நிறைவேற்றி தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தடைகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், கால தாமதங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் முன்குறித்திருக்கிற காரியத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே என்ன காரியத்தை முன்குறித்திருக்கிறீரோ அதனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே மெய்யான வழியாகிய உண்மை நாங்கள் பின்பற்றி வர, உங்களுடைய வழியை, உங்களுடைய அடிசுவட்டை நாங்கள் பின்பற்றி வர கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நாங்கள் வேதாகமத்திலிருந்து சில பகுதிகளை தியானிக்கும் போது எங்களோடு இடைபடும்படியாக, எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். அடியனை மறைத்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே ஆவிக்குரிய பிள்ளைகளாக விசுவாச வாழ்க்கையில வளர்ந்து வருகிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். அநேக நேரங்களில நாம் எந்த சைட்ல செல்வது, எப்படி செல்வது, ஒரு டைரக்ஷன் இல்லாத ஒரு சூழல் இல்லையா? உச்சத்தில் சொல்லுவாங்க, நாலரோட ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு லெப்ட்ல போகணுமா, ரைட்ல போகணுமா, நேரா போகணுமா அப்படின்னு சொல்லி எந்த வழியில செல்வது என்று சொல்லி திகைத்துக் கொண்டு இருக்கிற சூழல். அநேக நேரங்களில் சத்ருவானவன் அப்படியான காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில கொண்டு வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு வருகிற சூழலை நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த இடர்பாடுகள்? அநேக நேரங்களில் நம்ம அதை யோசித்து பார்க்கவே இல்லை இல்லையா? நம்ம நினைக்கிறோம் இது எல்லாருக்கும் வாழ்க்கையில உண்டானது தானே, எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் அவர் நம்மோடு இருந்து, அவர் நம்மோடு சொல்கிற ஒரு காரியம், நாம் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லி வெள்ளிய சத்தத்தில் அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய துணை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக எண்ணிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறவராக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்காதபடி இருந்தோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், எந்த வழியில செல்வது என்பதில் அநேக நேரங்கள் குழப்பம், கேள்விக்குறி, கால தாமதங்கள், இடையூறுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நாளிலே கூட நாம் நடக்க வேண்டிய வழி என்னவென்பதை, எப்படி நடக்க வேண்டும், எந்த வழியிலே செல்ல வேண்டும், அதற்குரிய ஆலோசனைகள், அதற்குரிய காரியங்கள் என்ன என்பதை நாம் சிறிது நேரம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அல்லேலூயா. அவர் வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அநேக நேரங்களில் நம்ம சொல்லுகிறது இருக்கு இல்லையா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் வழியை காட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8 நம்ம வாசிக்கும் போது நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8 வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நமக்கு வழியை காட்டுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு வழியை காட்டுகிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் சோர்ந்து போய் உட்கார்ந்துடும். நான் என்ன செய்யறது, எப்படி செய்யறது? பாதை இல்லாத வழியில பாதை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது செங்கடல் பகுதியில் வந்து இருக்கிறாங்க. செங்கடல் பகுதியில் வந்து இருக்கும்போது அடுத்தது என்ன செய்யணும் தெரியல இல்லையா? பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனை. என்ன பண்றது தெரியல. இக்கட்டான ஒரு சூழல், தர்ம சங்கடமான ஒரு சூழல். கர்த்தரை நம்பி கிளம்பிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ஆபத்தான ஒரு சூழல். உடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. முறுமுறுப்பு வருகிறது. மோசே எடுத்து பேசுறாங்க. தன்னை வழிகாட்டின ஊழியக்காரனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இஸ்ரவேல் அங்கே எகிப்திலே இருந்திருப்போமே இல்லையா? அங்கே பிரேதங்களே இல்லையா? அநேக கேள்விகள், அநேக முறுமுறுப்புகள். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல அந்த செங்கடலை பிளந்து அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அவர் வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல இதுதான் வழி, இந்த வழியாக நீ செல், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னார். அது வந்த முறையான ஒரு வழி யாருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசிக்கிற அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த வழி. அல்லேலூயா. பார்வோனுடைய சேனை என்ன நினைச்சாங்க? நானும் அந்த வழியில போயிடலான்னு நினைச்சாங்க. என்ன நடந்தது? அந்த செங்கடல் அவர்களை விழுங்கி போட்டது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின வழியில, உங்களுக்காக ஏற்படுத்தின வழியில நீங்கள் தான் செல்ல முடியும். அதே போல கர்த்தர் வேறொருவருக்கு குறித்திருக்க வழியில நான் செல்லலாம் என்று சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் இந்த நாளிலே வழிகாட்டுகிற தெய்வமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம வாசிப்போம் நெகேமியாவின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். நெகேமியா 9:19 நம்ம எடுத்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தான ஒரு காரியத்தை தான் நெகேமியாவுடைய புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியாது. நம்ம வாசிப்போம் நெகேமியா 9:19. நீர் மிகுந்த மன உருக்கத்தின்படியே நீர் வனாந்தரத்திலே அவர்களை கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்களை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இந்த இடத்துல வனாந்தரத்தின் வாதில் அவர்கள் வருகிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அவர்களை குறித்ததான ஒரு காரியம், அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு வழிகாட்டினது. கர்த்தர் வழிகாட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார், அவர்களை வழிநடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் போல ஒரு சூழ்நிலை காணப்பட்டுகிறதா? வனாந்தரம் போல ஒரு காரியம் காணப்பட்டுகிற வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்ய போகிறேன், திசை தெரியாமல் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்திலே ஒரு முன்னேற்றம் இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில வனாந்தரம் போல ஒரு சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை அக்னி ஸ்தம்பம் மூலமாக மேக ஸ்தம்பம் மூலமாக நடத்தின தேவன் நம்மையும் நம்முடைய வனாந்தர பாதையில வறண்டு போன காலங்களிலே அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார், வழிகாட்ட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 143:8 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 143:8 நம்ம வாசிப்போம். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகாலையிலே ஒரு கிருபையை கேட்கப்படும். உண்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி. இதுல ஒரு முக்கியமா நாம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்கு வழியை காட்ட வேண்டும். கர்த்தர் வழியை காட்டுகிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தர் வழி காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிற ஒரு காரியம், அதிகாலையிலே உங்களுடைய கிருபையை கேட்க பண்ணுவார். அதிகாலையில நாம் எழுந்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாக, கர்த்தருடைய பாதத்திலே விட்டிருக்கிறவர்களாக, கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற அனுதினமும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்கிறவர்களாக
நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் கர்த்தருடைய பாதத்திலே அனுதினமும் தரித்திருக்கிற வேளையில அவர் நமக்கு வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டேன், கர்த்தரோடு இருக்கிற உறவுல நான் இருக்க மாட்டேன், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்துல நான் பங்கு பெற மாட்டேன், ஆனால் எனக்கு கர்த்தர் வழியை காட்ட வேண்டும். உலகத்துல இருக்கிறவங்க கூட இதை செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாக, அதிகாலையிலே அவருடைய கிருபையை கேட்கிறவர்களாக, அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நம்ம காணப்படுறோம். அடுத்தபடியாக அதே வசனத்துல உண்மை நான் நம்பி இருக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில நாசியில சுவாசம் உள்ள மனிதர்களை நம்பி நாம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கைவிட்டு விட்டு போகிற அநேக மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் அதை கடைசி வரும் கைப்பிடித்து வழி நடத்துகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல அவரை நம்பி இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதே போல கடைசியாக உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தரை துதிக்க வேண்டும், சோசரிக்க வேண்டும், நன்றி பலியை செலுத்த வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய குறைவுகளை வெளியில சொல்லக்கூடாது, கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டும். நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நன்றி உள்ளவர்களாக, நன்றி பலி செலுத்துகிறவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். நன்றி பலிகள் குடும்பத்துல இல்லை அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு அது பிடித்தமில்லாத ஒரு குடும்பமா மாறிடும். குறைகள் இருக்கதான் செய்யும், நிறைகள் இல்லாத சூழல் இருக்கும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் அழகாக சொல்லி சென்றார் இல்லையா? உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் எனக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன். அவைக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஊழியத்தின் பாதையில, குடும்ப பாதையில உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யும், பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதற்காக நாம் குறைவுபட்டவர்களாக, குறை கூடாதவர்களாக, நன்றி அறிதல் இல்லாதவர்களாக காணப்படுகிறார். இக்காலத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரிப்பேன், எப்பொழுதும் துதி என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். நன்றி அறிதல் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார், நம்ம பிராணனை காத்திருக்கிறார். எத்தனையோ பேர் நம்மையோட பரிசுத்தவான்கள் உலகத்தை விட்டு கடந்து சென்று இருக்கும் போது கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஈவாய் கிடைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படும். நம்முடைய ஆத்மாவை, இருதயத்தை கர்த்தரிடத்திலே உயர்த்துகிறவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். அப்படியாக செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நடக்க வேண்டிய வழியிலே அவர் நடத்துவார். வழியை காட்டுகிற தெய்வம் மட்டுமல்லாதபடி அவர் நம்மை எந்த வழியிலே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு டைரக்ஷன் கேட்டோம், ஆமா நீங்க நேரா போங்க, லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க நம்ம கூட வரணும்னு அவசியம் இல்லை, வரவும் மாட்டாங்க இல்லையா? ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்லுவாங்க, நான் உங்க கூட வரேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா நீங்க முன்னாடி போங்க, நானு பின்னாடி வரேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரத்தை போனா ஆள் எங்க போனாங்கன்னு தெரியாது இல்லையா? ஆனால் கர்த்தர் இந்த நாளில நம்மோட பேசுகிற ஒரு காரியம், அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வழியை காட்டுகிற தேவன் மட்டுமல்லாதபடி அவர் நடக்க வேண்டிய வழியில அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 48:17 நம்ம பார்க்கும் பொழுது அவர் நம்மை எப்படி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி நமக்கு வழி நடத்துகிறாரா? ஏனோ தானோ என்று சொல்லி வழி நடத்தாதபடி பிரயோஜனமானதை, நம்முடைய வாழ்க்கையில தேவையான காரியங்களை அவர் நமக்கு போதித்து, அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து, அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஏதோ கடமைக்காக அல்ல இல்லையா?
என்னை ஏற்றுக்கொண்டா, என்ன சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா, என்னை விசுவாசித்தா, போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. பிரயோஜனமானதை அவர் போதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தருடைய பாதத்துல நம்ம காத்து இருக்கிறோமா? கர்த்தருடைய பாதத்துல ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு சில காரியங்கள் நடைபெறுகிறது, மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நடைபெறவில்லையா? கர்த்தர் பிரயோஜனமானதை அவர் போதித்து நடத்தி வந்தவராய் இருக்கிறார். நமக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்கிற அந்த மெல்லிய சத்தம் நம்மோடு கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியான நமக்கோடு நம்மளோடு நம்ம உள்ளத்துல இருந்து பேசுகிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். அநேக நேரங்கள் அதை ஓவர் ரூல் பண்ணிடுவோம் இல்லையா? உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், மகனே இதை செய்யாதே, இதை இப்படி செய் அப்படி செய்யும் போது நம்முடைய சுயம் நம்மிலே மேலோங்கி விடுகிறது. உலக ஞானம் நம்மிலே மேலோங்கி விடுகிறது. எனக்கு இது தெரியும், நான் இதை பெட்டரா பண்ணிடுவேன், நான் இந்த காரியத்தை சிறப்பா செஞ்சிடுவேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து போராடி கொண்டு இருப்பார். மகனே இது சரியில்லை, இது நீ நடக்க வேண்டிய வழி அல்ல, நான் நடத்துகிற வழியில நீ செல், இப்படி செய், இதை செய்யாத. கர்த்தர் உள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் போராடி கொண்டு இருக்கிறார். எத்தனை முறை நாம் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி இருந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்மை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து இடைபடுகிற காரியத்திற்கு அவர் வழி இதுவே என்று சொல்லும் போது அந்த மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படியாக நாம் கீழ்ப்படிய போது அவர் நமக்கு நடத்த வேண்டிய வழியிலே அவர் நம்மை செம்மையாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 143 10வது வசனம். சங்கீதம் 143 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இதுல கர்த்தர் எப்படியாக எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. நல்ல ஆவி என்பது இங்கே பரிசுத்த ஆவியை குறிக்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கலாம். அதற்கு நாம இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்துவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எப்போது அவர் செயல்படுவார்? நாம் அதிகாலையில தேவனை தேட வேண்டும், கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்திலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே ஜெப வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். இந்த பக்திக்கு விருத்திக்குரிய காரியமாக இருக்கிற இந்த 5 குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வேத வாசிப்பு, ஜெபம், உபவாசம், ஐக்கியம், துதி, இந்த 5ம் நம்முடைய வாழ்க்கையில சமமாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளாக, விசுவாச பிள்ளைகளாக, ஊழியக்காரர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில சத்ருவானவன் ஒரு தந்திரமா என்ன காரியத்தை செய்யறான் அப்படின்னு சொன்னா, நம்மளை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஜெப வீராங்கனை, ஜெப வீரன் சொல்லுவாங்க, நல்ல துதி இல்லையா, நல்ல பிரைஸ் இவ்வளவு போல ஆள் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா, உபவாசம் இருக்கிறதுல இவரை அடிச்சு செய்ய முடியாது. இப்படியாக ஏதோ ஒரு ஏரியால எக்ஸ்பர்ட்டா இருந்து ஒரு ஏரியால கர்த்தரை நம்ம ப்ளீஸ் பண்ணவே முடியாது. நாம் 5 காரியங்கள, பக்தி விருத்திக்குரிய காரியங்கள்ல, ஜெபத்துல, வேத வாசிப்புல, துதி செலுத்துறதுல, ஐக்கியங்களை பங்கு பெறுறது, இது போல ஐக்கியங்களை பங்கு பெறணும். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்ட அநேகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற ஒரு சிலர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். இதனால இந்த சத்தியத்தை கேட்க முடியாத கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்க. ஐக்கியத்துல பங்கு பெற வேண்டும், உபவாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதி செலுத்த வேண்டும், எல்லாத்தையும் ஈக்குவலா செய்யும். அப்பொழுதுதான் நம்முடைய பக்தி விருத்தி, ஆவிக்குரிய வாழ்க்கை மென்மேலும் பலப்படும். சத்துருவானவன் எந்த ஒரு விதத்திலும் அவன் உள்புகாதபடி பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில நடத்துவதை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்ன 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நம்ம வாசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில வழியை காண்பிக்கிறவர்
இயேசு கிறிஸ்து வேதாகம் சொல்லுகிறது. யோவான் 14:6 வாசிப்போம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அவர்தான் வழி. இயேசு கிறிஸ்து என்று உலகத்துல வேற வழி இல்லை. அவருடைய தேர்ந்தெடுத்த வழியிலே அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி 2 காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்த்தோம். முதலாவது, நடக்க வேண்டிய வழியிலே அவர் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, நடக்க வேண்டிய வழியிலே அவர் நடத்துவார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, நடக்க வேண்டிய வழியை காட்டினா மட்டும் போதுமா? நடக்க வேண்டிய வழியில கூட நடத்துவார் என்று சொன்னால் மட்டும் போதுமா? அதுல என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி நடக்க வேண்டிய வழியிலே அவர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு இருந்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு இருந்து இது சரி இது தவறு என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25:12 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 25:12 நம்ம வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அல்லேலூயா. வழியை காட்டுறாரு, நம்ம கூட நடந்து வர்றாரு. ஆனா அந்த வழியில என்ன செய்யணும், எப்படி செய்யணும், யாரோட பழகணும், யார விட்டு விலகணும், எந்த இடத்துல ஐக்கியத்தில் இருக்கணும், எந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது, இப்படியான நல்ல போதனைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் அவர் அன்பாய் இருக்கிறார், கர்த்தர் அன்பாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் என்ன பண்றோம், நம்ம மீறுதலுக்குள்ளாக செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்மிடத்துல அவருக்குரிய பயம் காணப்படுகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. கர்த்தர் நமக்கு முன்குறித்திருக்கிறது இல்லை. நம்ம விசுவாசம் வைக்கிறது இல்லை. நம் சுயமாய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே அவருக்கு பயப்படுகிற பயத்துல இருக்கும்படியாக அவர் நினைக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற ஒரு காரியம் ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயப்படும் போது அந்த ஞானத்தை கொடுத்து அவர் போதித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வழியில செல், இந்த வழியில செல்லாது அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த போதனை கொடுக்கும் போது அதை கேட்டு நடக்கிறவர்களாக, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அநேக நேரங்களில் டிசிஷன் எடுக்க முடியல, நான் எப்படி செல்லணும், எங்க செல்லணும்னு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி திக்கு தெரியாம இருக்கிறோமா? அந்த நேரத்துல நாம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேனா, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேனா, கர்த்தர் எனக்கு ஏன் அந்த போதனை வரல, கர்த்தருடைய வார்த்தை ஏன் எனக்கு வெளிப்படவில்லை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேனா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 86:11. சங்கீதங்களின் புஸ்தகம் 86:11 நாம வாசிப்போம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி. நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். நம்ம நடக்க வேண்டிய வழியை போதிக்கிற கர்த்தர் நம்ம கேட்கணும். கர்த்தாவே, நடக்க வேண்டிய வழி எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்துல நடப்பேன். அநேக நேரங்களில் யோசித்து பாருங்க, கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களையும் நம்ம செய்யறோம். ஆனா ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்ச உடனே, சின்ன ஒரு டைரக்ஷன் கிடைச்ச உடனே சத்தியத்தை விட்டு வேற டைரக்ஷன். நான் செஞ்சிருவேன், எனக்கு தெரியும், நான் செஞ்ச இந்த இப்படி பண்ண கரெக்டா இருக்கும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், நான் உமது சத்தியத்துல நடப்பேன். அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் வேதத்துக்கு புறம்பா இருக்கிற காரியங்களை ஒரு நாளும் நாம் பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா. சத்தியம் நமக்கு என்ன போதிக்கிறதோ, சத்தியம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறதோ, வேத வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம்
நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தியத்துல நடக்கிற அனுபவம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். இந்த சத்தியம் நமக்குள்ள எப்படி கிரியை செய்யும்? வேத வாசனத்தை நம்மளை எடுத்துக் கொள்ள வேண்டும். இருதய பலகையில வேத வசனத்தை நாம் எழுதி வைத்துக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இருதய பலகையில வேத வசனம் எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொன்னால், காலையில மாலையில நேரம் கிடைக்கும் போது எல்லா நேரங்களிலும் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். வேத வசனங்களை மனனம் செய்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் சத்தியத்திலே நடப்பேன் என்று சொல்லி இதனால ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 25:9 நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதங்களின் புத்தகத்துல மறுபடியும் வாசிப்பது சங்கீதம் சாந்த குணமுள்ளவர்களை சாந்த குணமுள்ளவர்களுக்கு நம்முடைய வழியை போதிக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணநலன் எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படுகிறதா? இதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நடக்கும் போது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக காணப்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய சுவாப குணங்கள் வெளிப்படுகிறது. சுவாப குணம் நம்முடைய வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டிய நாம, புது வாழ்க்கையை வாழ வேண்டிய நாம, பழைய மனுஷனை கலைந்து போட்டு வாழ வேண்டிய நாம, சில நேரங்களில் சுவாப குணங்கள் வெளிப்படுகிறதை காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடக்க வேண்டும், நடக்க வேண்டிய வழியை அவர் போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சாந்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், சாந்த குணமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சாந்த குணம் இல்லாமல் இந்த உலகத்துல ரொம்ப டிஃபிகல்ட். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது சாந்த குணமாவோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது நடக்கிற ஒரு காரியமா இல்லையா? வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா யார் விட்டு கொடுக்கிறது இல்லையா? அதுதான் முக்கியம். விட்டு கொடுக்க முடியாத ஒரு மனஸ்தாபம் இல்லையா? தாழ்ந்து போக முடியாத ஒரு காரியம். நான் பெரியவனா நீ பெரியவனா, ஈகோ பிரச்சனைகள். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் சாந்த குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சாந்த குணத்தோடு நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவான் என்று சொன்னார். சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அநேக நேரங்களை பார்த்தோம்னா குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிரச்சனைகள் போராட்டங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துறோம். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு. நம்ம எக்ஸப்ஷனே கிடையாது. இயேசு கிறிஸ்து நான் சொந்த ரட்சகராக வந்துட்டா எனக்கு ஐஸ்வர்யம் வந்துடும், வாழ்க்கையில எல்லாமே பெட் ஆஃப் ரோசஸ் இல்லையா? அப்படியே ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு படுக்கையில இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் அப்படி எல்லாமே கிடையவே கிடையாது. போராட்டங்கள் உண்டு. ஏன் போராட்டங்கள் உண்டு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த உலகத்துல மனிதன் அந்த குடும்பம் என்ற அமைப்பை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு அமைப்பு. கர்த்தர் அந்த உண்டு பண்ணின அமைப்பு அவர் என்ன பண்றாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு போனாரு? உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்றாரு. இது எதை குறைக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது. குடும்பமா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது. அப்படி நம்ம குடும்பமா இருந்து ஒரு மனதோடு இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கும் போது ஆப்போசிட் சைட்ல என்ன நடக்குது? சத்ருவானுடைய கோட்டை தகர்க்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் ஒரு சைட்ல கட்டப்படும் போது சத்ருனுடைய கோட்டை முறியடிக்கப்படுது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா,
சத்துரு என்ன பண்ணுவான்? மூர்க்கமாய் செயல்படுகிறவனாக காணப்படும். முன்னிலும் அதிகமாய் செயல்படுகிறவனாக காணப்படும். அப்ப என்ன பண்ணுவான்? சத்துருவன் கை வைக்கிற இடம், முதல்ல கை வைக்கிற இடம் குடும்பம். குடும்பத்துக்குள்ள வந்து என்ன போராட்டத்தை பண்ணலாம்? கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, உறவினர்கள் மத்தியில என்ன பிரச்சனையை கொண்டு வரலாம்? என்ன போராட்டத்தை கொண்டு வரலாம்? குடும்பத்தை பிளவுபடுத்துகிறதுக்கு என்ன காரியம்? ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாம விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சத்ருவானம் யாரை விடுகலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டு குடும்பத்துக்குள்ள இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம விழிப்புள்ளவர்களாக இல்லாதபடி நான் தான் ரைட்டு, நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுகிறவர்களாக, மேட்டிமை உள்ளவர்களாக, விட்டு கொடுக்காத மனப்பான்மை இல்லாதவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியாது. சத்துருவானும் அவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருப்பான். நம்மை அறியாம நாம சத்துருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு செங்கல் எடுத்து கொடுத்து கொண்டு இருப்போம். இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுப்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில விழிப்புள்ளவர்களாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். விட்டு கொடுக்கிறதுனால நம்ம எதையும் இழந்து போகிறது. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதாமத்தில் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்வோம். அப்படியே 2 தடவை 3 தடவை விட்டு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து விடுவா நம்ம கேவலப்பட்டு போயிடுவோம் இல்லையா? அவரை கொட்டினாங்க, முள்ளங்கி இது பண்ணாங்க, முள்ளு கிரீட வச்சாங்க, செவிட்டுல அரைஞ்சாங்க, காரி உண்மைந்தாங்க, செய்யாத குற்றத்துக்கு கல்வாரி சிலுவையில் அவரை அடைந்தாங்க. அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக பவுல் அப்போஸ்தலன் வரும்போது அநேக பாடுகளை அவர் பட்டார். குடும்ப வாழ்க்கையில இருக்கிற நாம சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி விலகுகிறவர்களாக காணப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் போதிக்க வேண்டும் என்று சொன்னால் சாந்த குணம் உள்ளவர்களாக நாம காணப்பட வேண்டும். சாந்த குணம் நம்முடைய எப்படி வரும்? விட்டு கொடுக்க வேண்டும், தாழ்ந்து போனவன ஒருவரை மன்னிக்கணும், அன்பு செலுத்த வேண்டும். அப்படியாக இருக்கும்போது நம்மிடத்தில் அந்த சாந்த குணம் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நடக்க வேண்டிய வழியில போதித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாளில கர்த்தர் 3 காரியங்களை நம்மோடு அவர் பேசி இருக்கிறார். முதலாவதாக நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 3ஆவதாக நாம் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தை அவர் நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். குடும்பத்தை அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் போதித்து நமக்கு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்மை ஆராய்ந்து பார்க்க இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் அவர் சொல்படி கேட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறோமா? சுய ஸ்நானத்தின்படி நம்ம நடந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். என்னிடத்துல விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறதா? அன்பு செலுத்துகிற மனப்பான்மை இருக்கிறதா? சாந்த குணம் என்னிலே காணப்படுகிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் என்னிலே இருந்து அவர் நடத்த வேண்டிய வழியை காட்டும்படியாக அவருக்கு நான் இடம் கொடுக்கிறேனா? அவர் என்னோடு பேசுகிற மெல்லிய சத்தியத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இருந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதிகாலையில் இருந்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும், எந்த வழியிலே செல்ல வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில அமர்ந்திருந்து கேட்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இந்த நாளில் கூடி வந்திருக்கிற நாம அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வனாந்திரத்துல பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தின தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்முடைய வாழ்க்கையில அவனமாகவே நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பு நாட்களில் வந்திருக்கிற நாம அவர் பிறப்பை முன்குறித்திருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து அவரிடத்திலே வந்த சாஸ்திரிகள்
அந்த நட்சத்திரம் எப்படி வழிகாட்டினதோ இன்றைய நாளிலே நமக்கென்று கல்வாரி சிலுவையை கத்தர் கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையை நாம நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, நாம் அவரிடத்திலே ஒப்புரவாகும்படி, பிறனுடைய குற்றங்களை மன்னிக்கும்படி, மற்றவர்களோடு அன்பு செலுத்தி வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? கோடலாவினர்களை செவியாக்கி வழி உண்டு பண்ணுகிற தேவன், தடைகளை எடுத்து போட்டு வழியை உண்டு பண்ணுகிற தேவன், நாம் அறியாத எட்டாதமான காரியங்களை செய்து நமக்கு வழியை உண்டு பண்ணுகிற ஒரு தேவன். உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லி அவருடைய வழியை நமக்கு போதித்து உணர்த்துகிற தேவன். இந்த நாளில் அவர் நம்மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல திறந்து கொடுப்போமா? நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல திறந்து கொடுப்போமா? எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், திக்கற்ற சூழ்நிலையில எந்த இடத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஊழியத்தின் பாதை எது, என் குடும்பத்தினுடைய பாதை எது, நான் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் என்ன செய்ய வேண்டும், எப்படியாக முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு திசை தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் இந்த நாளில் ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விடுதலை கொடுத்து முன்னேறி செல்ல அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் அவரிடத்துல கேட்போம். கர்த்தர் இந்த நாளில் உதவி செய்வார். ஒரு விசை கூட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? ஹalleluya ஹalleluya. Thank you Lord. அப்பா, நாங்கள் எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தகப்பனே, நீர் அப்பா